உதவி பேராசிரியராக ஆகிறதுக்காக நடத்தப்படுகின்ற தகுதி தேர்வுகளில் தேசிய அளவிலான தகுதி தேர்வு என்பதுதான் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது யூஜிசி நெட் தேர்வு. அதே மாதிரி மாநில அளவில் நடத்தப்படுறது தான் மாநில தகுதி தேர்வு, அதாவது எஸ்சிடி செட் எக்ஸாம். இந்த செட் எக்ஸாம் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் தான் பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த பல்கலைக்கழகம் தான் நடத்தும். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் இந்த தேர்வை நடத்தும். ஆனால் சமீபத்தில் இந்த தேர்வு பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுறது கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த வருடம் நடத்தப்படக்கூடிய செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரனா பல்கலைக்கழகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இப்போ முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, அந்த பொறுப்பு வரும் 3 ஆண்டுகளுக்கு 2004 to 25, 25 to 26, 26 to 27 இந்த 3 ஆண்டுகளுக்கு இந்த மாநில தேர்வை நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிஆர்பி தான் இனிமேல் இந்த செட் எக்ஸாமை நடத்தும். அதனால் இந்த தேர்வை நடத்துவதற்கு டிஆர்பி தான் பொறுப்பு. ஆனால் டிஆர்பியை இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறது இனிமேல். ஸோ டிஆர்பி வந்து ரெக்ரூட்மெண்ட் ஜாபை ரெக்ரூட் பண்ணுறது. ஆனால் இது வந்து போட்டித் தேர்வு. எப்படி போட்டித் தேர்வை டிஆர்பி நடத்தும் அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்குது. இந்த செட் எக்ஸாம் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பண்ணுறது தான், இது ஜாபு சம்பந்தம் கிடையாது. ஆனால் டிஆர்பி ஜாபு சம்பந்தமான தேர்வை நடத்துது, இது தகுதி தேர்வை நடத்துது. எப்படி டிஆர்பி செட் எக்ஸாமை நடத்துங்கிறது தான் இப்போதைக்கான ஒரு குழப்பம். ஸோ உயர்கல்வித்துறையின் கவனிப்பில் தான் இந்த டிஆர்பி இந்த செட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த வருடம். மேலும் இந்த தகுதி தேர்வு ரெகுலர் நடத்தப்படலை அப்படிங்கிறது குற்றச்சாட்டும் இருக்குது. மேலும் டிஆர்பி நடத்தப்படுகின்ற டெட் எக்ஸாமும் ரெகுலர் நடத்தப்படலைங்கிற குற்றச்சாட்டும் ஆல்ரெடி இருக்குதுங்க. ஸோ அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு அப்படின்னா, டிஆர்பி இனிமேல் செட் எக்ஸாமை நடத்துவதனால மேலும் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. டிஆர்பியோட அவங்க பக்கம் என்ன பதில் வச்சுருக்காங்க அப்படின்னா, டிஆர்பி இனிமேல் இதற்கான நோட்டிஃபிகேஷன் புதுசாக வெளியிடாது. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் மனோன்மணியம் சுந்தரனா பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பயன்படுத்தல இருக்கும். அதற்கான பேமெண்ட்டு அனைத்து தேர்வாளர்களும் பே பண்ணியிருக்கிறாங்க. அதே பேமெண்ட்டு தான் இதற்கு பயன்படுத்தப்படும். பட் டிஆர்பி தேதியை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணும். எந்த தேதியில் செட் எக்ஸாம் நடத்தப்படுங்கிற தேதியை மட்டும்தான் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாது. ஓன்லி டேட் அனௌன்ஸ் பண்ணப்படும் டிஆர்பினால்.